மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக வடலூரிலே சத்திய ஞான சபை இடத்தை சர்வதேச மையம் என்ற பெயரிலே கொண்டு வருவது ஏற்புடையது அல்ல. தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அன்னதானம் செய்யும் பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களுக்கு விருப்பமில்லாத பணியை மத்திய அரசு தொடரக்கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்திய அமைச்சராக ஜிகே இருக்கும்போது தூத்துக்குடி வெளித்துறைமுகத்துக்கு 7500 கோடி ரூபாய் இங்கே நிதி ஒதுக்குறாங்க. அந்த திட்ட காலதாமதம் படுத்தி இப்போ பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறதா? நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்திய அமைச்சராக இருக்கும்போது தான் வெளித்துறைமுகத்துக்கு 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனதாகவும் அந்த திட்ட காலதாமதமா இப்போ பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறதாகவும் ஃபியூச்சர் போர்ஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. நான் அமைச்சராக இருந்தபோது தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பல்வேறு நிலையிலே அதனை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தது உண்மைதான். அந்த நேரத்திலே இதுபோன்ற நிலை ஏற்பட வேண்டும், வரும் நாட்களிலே இதை உறுதிப்படுத்துவேன் என்று கூறியதும் உண்மைதான். அதனை பாஜக அரசு நனவாக்கி இருக்கிறது என்பது பெருமை சேர்க்கிறது. நீங்க புல்லட் ட்ரெயின் எப்படி வருது இந்தியாவுக்கு? அணுசக்தி முறையில் எப்படி வளர்ச்சி பெறுறோம்? எப்படி ஒரு ஏர்போர்ட் டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னலாக மாறுது? அதுபோல் ஒவ்வொரு துறையிலும் அதன் வளர்ச்சிக்கான நேரம் காலம் இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையிலே தங்குதடையின்றி தாமதமின்றி ஒரு காலக்கெடுவுக்குள்ளேயே திட்டங்கள் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல மறு வாக்குப்பதிவு வேணுங்காங்க. ஏன்னா ஒரு இடங்கள்ல போலிங்க ஆகலை, ஆனால் அதெல்லாம் மறு வாக்குப்பதிவு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கேயுமே மறு வாக்குப்பதிவு கிடையாதுன்ட்டாங்க. இது குறித்து உங்களுடைய பொதுவாகவே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பல இடங்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. மேலும் எங்களுடைய சதவீதம் எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியிலே எதிர்மறை வாக்கு எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மேலும் மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே அதனுடைய சாதனைகள், அதனுடைய பொருளாதார வளர்ச்சி, கோவிட்டுக்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பு, இதைத்தான் வாக்காளர்கள் மையமாக வைத்து வாக்களித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூற்றுக்கணக்கானோருக்கு வாக்கு இல்லை என்று தங்களுடைய வாக்குரிமையை நிராகரித்திருப்பது ஜனநாயகத்திலே ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 40, 50 என்று கணக்கு போட்டால் நிச்சயமாக ஒரு தொகுதியிலே ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத சூழல் இருந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் வாக்களிக்க சென்ற வாக்குச்சாவடியில் கூட கணவருக்கு வாக்கு உண்டு, மனைவிக்கு வாக்கு இல்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பேச்சாக இருக்கிறது. ஏன், எதற்கு இது நடந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நன்றி சார்.